Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸோட கண்டினியூவேஷன். ஆக்சுவலி நம்ம போன 3 வீடியோக்களில் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் ஆன மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், அதுக்கப்புறம் மெகாஸ்போரோஜெனசிஸ், எப்படி ஓவியூல் ஃபார்ம் ஆகுது, எம்ப்ரியோசாக்னா என்ன, அதுக்குள்ளே எத்தனை செல்ஸ் உள்ளே வந்திருக்கு, இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி ஆந்தர் ஸ்டிக்மா வரைக்கும் வருது, எந்தெந்த ஏஜென்ட் அதை தூக்கிக்கிட்டு வருது, அதாவது பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். பயோட்டிக் ஏஜென்ட்ஸில் அனிமல்ஸும் ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸில் விண்ட் அண்ட் வாட்டர் பார்த்தோம். வாட்டர் பாலினேஷனுக்குள்ளே போகணுன்னா என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இருக்கணும், அதே மாதிரி விண்ட் பாலினேஷனுக்குள்ளே போகணுன்னா எப்படி இருக்கணும், ஒரு ஆந்தர் ட்ரையாக இருக்கணுமா, கம்மியாக இருக்கணுமா, நிறைய இருக்கணுமா, அந்த மாதிரி சில விஷயங்கள். அதே மாதிரி பாலினேஷனில் நாம் ஆட்டோகேமி, கெய்டினோகேமி, ஜெனோகேமி பார்த்தோம். இந்த ஆட்டோகேமிங்கிறது சாஸ்மோகேமஸ், ஓப்பன் ஆகிற ஃப்ளவர், கிளிஸ்டோகேமஸ், க்ளோஸாக இருக்கிற ஃப்ளவர். கெய்டினோகேமினா 2 ஃப்ளவர் இன் 2 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ், ஜெனட்டிக்கலாக சேம் பட் மெக்கானிக்கலாக இதுவும் அதுவும் வேறு வேறு. ஜெனோகேமி கம்ப்ளீட்டாக ஜெனட்டிக்கலாக வேரி ஆகுது. இதெல்லாம் படிச்சுட்டு நான் அப்படியே இந்த அவுட்ப்ரீடிங் டிவைசஸ்ன்னு ஒரு டாபிக் வரும்போது நிறுத்திட்டேன். ரீசன் என்னென்னா, இதுவும் பாலினேஷனோட கண்டினியூவேஷன் தான். இருந்தாலும் பாலினேஷனில் நம்ம ஆட்டோகேமின்னு படிக்கும்போது கண்டினியூவஸாக ஆட்டோகேமஸ் பாலினேஷனுக்குள்ளேயே போயிட்டே இருந்துச்சுன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் சொல்லுவோம். அப்படியே அதனோட குவாலிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். காலப்போக்கில் அந்த பிளான்ட்டுக்குள்ளே ஒரு திறமையும் கூட இல்லாமலும் போகலாம். இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு திறமைனா குட் குவாலிட்டிஸ் இல்லாமல் போகலாம். இந்த மாதிரி நேச்சர் அதை அவ்வளோ சீக்கிரம் அனுமதிக்காது. ஒரு விஷயம் ரொம்ப தாழ்வாக போகிறது நேச்சர் அனுமதிக்கலை. ஸோ பிளான்ட்டுக்குள்ளவே அது சில டெக்னிக்கை வச்சு எப்படியாவது நீ கிராஸ் பாலினேஷனுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிற ஒரு டெக்னிக் தான் இந்த அவுட்ப்ரீடிங் டிவைசஸ். இன்ப்ரீடிங் அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோகேமியில் வர அந்த பாலினேஷன் ஒன்றுக்குள்ளேயே நடந்துக்கிறது. அவுட்ப்ரீடிங்னா வெளியே போய் பண்ணுறது. அதுக்கு என்ன டெக்னிக்லாம் இருந்தால் கம்பல்சரியாக அது அவுட்ப்ரீடிங்க்கு போகும், கிராஸ் பாலினேஷனுக்கு போகும் அப்படின்னா நமக்கே தெரியும். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்னால் மேல் ஃப்ளவர் மட்டும் இருந்தால் ஸ்டாமினேட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஃபீமேல் ஃப்ளவர் மட்டும் இருந்தால் பிஸ்டிலேட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சில நேரங்களில் மேல் ஃப்ளவர் மாதிரி அதில் ஆந்தர் இருக்கும், ஆனால் ஆந்தர் ஃபெர்டைலாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஸ்டாமினோட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிஸ்டில் இருக்கும், ஆனால் அது வயபிளாக இருக்காது, cannot ரிசீவ் தி ஆந்தர். அந்த மாதிரி ஒரு இருக்கும், ஆனால் அதனால் ஒரு உதவி இல்லை. அது அப்படி இருந்தால் பிஸ்டிலோடுன்னு சொல்லுவோம். இதெல்லாமே கூட நேச்சர் டிசைட் பண்ணுற ஒரு விஷயம்தான். இப்போ இதில் இருக்கிற சில மைன்யூட் மேட்டர்ஸ் எல்லாம் படிக்கலாம், டீட்டெயிலாக படிக்கலான்னு தான் நான் இதை ஒரு செப்பரேட் வீடியோவாக மாற்றியிருக்கேன். இதோட கூட அப்படியே எப்படி போலனும் பிஸ்டிலும் இன்டராக்ட் பண்ணி போலன் எப்படி பிஸ்டியில் போய், அதாவது உள்ள எக்கை போய் ரீச் ஆகுது, போலன் அப்படியே ஒரு போலன் டியூபெல்லாம் ஃபார்ம் பண்ணி அப்படியே டெக்னிக்கலாக சினர்ஜி வழியாக உள்ளே போகிற ஒரு அழகான விஷயம் நடந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. அந்த ஃபெர்டிலைசேஷனுங்கிறது ஆஞ்சியோஸ்பர்மில் ரொம்ப முக்கியமாக டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன், த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டோஸ்பர்ம் ஃபார்மேஷன் கம்பல்சரியாக நடந்து ஒரு சீடுக்கு கண்டினியூவஸாக நியூட்ரிஷன் இருக்க, அதாவது அதனுடைய காலகட்டம் தாண்டி டார்மென்சி பீரியடெல்லாம் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற எம்ப்ரியோவை லைவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு எண்டோஸ்பர்ம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மேட்டர். ஏன் அப்படின்னா, ஆஞ்சியோஸ்பர்மில் சில சீட்ஸ் உடனே முளைக்கும், சில சீட்ஸ் ரொம்ப நாள் எடுத்துக்கும். அந்த டார்மென்சிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமாக இங்கே ஆஞ்சியோஸ்பர்மில் இருக்க போய் நாம் வீட்டோட கிச்சனில் பார்த்திங்கன்னா எத்தனை வகையான சீடை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உடனே முளைச்சிருந்தால் அதையெல்லாம் நம்ம ரெகுலராக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இதுவும் நேச்சரோட கிஃப்ட் தான். ஆனால் எப்பவுமே முளைக்காமலே இருந்தால் ஃபார்மர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவோம்.
தேவைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக முளைக்கிற டெக்னிக்கும் இருக்குது. ஆனால் அந்த டைம் பீரியட் மாறுது. அதெல்லாம் இப்போ நாம் படிக்க போகிறோம் இந்த வீடியோவில். பார்ப்போம். Outbreeding devices. Majority of flowering plants produce hermaphrodite flowers, and pollen grains are likely to come in contact with the stigma of the same flower, autogamous. Hermaphrodite na bisexual flower. Okay, this is bisexual flower ah irukum பட்சத்தில் pollen grain ஈஸியா அந்த ஃப்ளவரை ரீச் ஆகுது, ஆட்டோகாமி நடந்துருது. Continued self pollination result in inbreeding depression. ஓகே, கண்டினியூஸாக செல்ஃப் பாலினேஷன் நடந்துக்கிட்டே இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற குவாலிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஹவ் டெவலப்டு மெனி டிவைசஸ் டு டிஸ்கரேஜ் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் டு என்கரேஜ் கிராஸ் பாலினேஷன். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் எப்பவுமே நீ செல்ஃப் பாலினேட் பண்ணி உன்னோட குவாலிட்டியை எழுந்துடாதே, கிராஸ் பாலினேஷனுக்கும் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் அதுக்குள்ளே வச்சுருக்கு. In some species, pollen release and stigma receptivity are not synchronized. இப்போ pollen வரதும் ஸ்டிக்மா அதை வாங்கிறதும் cannot be compatible. அதாவது it is not synchronized. Synchronized அப்படின்னா ரெண்டும் மீட் ஆகவில்லை. Either the pollen is released before the stigma becomes receptive, or stigma becomes receptive much before the release of pollen. இதுதான் நாம் இங்கே ஒரு முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்லுவோம். நான் இங்கே போடுறேன், நமக்கு இங்கே கொடுக்கல. திஸ் இஸ் கால்டு டைக்ளைனி. இதில் ரெண்டு மேட்டர் இருக்குது. ஒன்று வந்து புரோடாண்ட்ரி, இன்னொன்று வந்து புரோட்டோகைனி. அப்படின்னா என்னென்னா, புரோடாண்ட்ரி, Andricium matures first, that is anthus matures first, so that இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ரீஷியம் ஜான்வரி மந்த் மெச்சூர் ஆகுது, கைனீஷியம் மே மந்த் மெச்சூர் ஆகுதுன்னா மீட்டே ஆகாது. ஆப்வியஸ்லி அது இங்கேருந்து வேறு பிளான்ட்டை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றது. புரோட்டோகைனினா கைனீஷியம் மெச்சூர்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, இதுதான் இங்கே ரிசப்டிவ். எய்தர் த pollen is released before the stigma becomes receptive or stigma. இதுதான் இங்கே நம்ம புரோட்டோஆண்ட்ரி, அடுத்தது புரோட்டோகைனி. In some other species, the anther and stigma are placed at different position so that the pollen cannot come in contact with the stigma of the same flower. இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. ஒரே பிளான்ட்டில் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கும். இந்த கான்செப்டை ஹெர்கோகாமி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் டிஃபரன்ஸ்னு இருக்கும், ஸ்பேஷியல் செப்பரேஷன் கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு கைனீஷியம், நம்ம ஆண்ட்ரீஷியம் இங்கே இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி ரீச் ஆகும்? இது நடைமுறையில் சாத்தியமில்லை. இல்லை, சில நேரங்களில் இப்படி இருக்கும் உங்களுக்கு. திஸ் இஸ் கைனீஷியம், திஸ் இஸ் ஆண்ட்ரீஷியம். இப்படி இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரோஸ் வேறு, வெளியே இந்த க்ளோரியோசா சூப்பர் பால்லாம் டோட்டலாக வெளியே பார்த்த மாதிரி இருக்கும். அப்போவுமே உங்களுக்கு தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். Both these devices prevent autogamy. The third device to prevent inbreeding is self-incompatibility. Self-incompatibility-na அதுக்குள்ளவே அமைஞ்சிடுறது. என்னன்னா, this is the genetic mechanism and prevents self-pollen from the same flower or other flowers of the same plant from fertilizing the ovule by inhibiting pollen germination or pollen tube growth in the pistil. இது வந்து இப்போ நம்ம ரெண்டு டெக்னிக் பார்த்தோம். ஒன்று டைக்ளைனி, அண்ட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் டைமில் மெச்சூர் ஆகிறது. இன்னொன்று டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆர் ஸ்டிக்மாவோட லென்த் வேரி ஆகிறது.
தேர்டு வந்து இன்கம்பேட்டபிலிட்டி தனக்குள்ளவே இருக்குது. அதாவது ஒரு போலன் டியூப் உள்ளே போய் மெச்சூர் ஆகிறதே இல்லை. சி, செல்ஃப் போலன் தட் இஸ் ஃப்ரம் த சேம் ஃப்ளவர் ஆர் அதர் ஃப்ளவர்ஸ் ஆஃப் த சேம் பிளான்ட் ஃப்ரம் ஃபெர்டிலைசிங் த ஓவியல் பை இன்ஹிபிட்டிங் போலன் ஜெர்மினேஷன். போலனை ஜெர்மினேட் பண்ண விடுறதே இல்லை. ஸோ போலன் டியூபும் க்ரோ ஆகிறதே இல்லை. அனதர் டிவைஸ், ஸோ இங்கே போலன் டியூபு ஜெர்மினேட் ஆகாத ஒரு கதை நடந்துடுறது. அடுத்தது, அனதர் டிவைஸ் டு ப்ரிவென்ட் செல்ஃப் பாலினேஷன் இஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர். ஃப்ளவரே யூனிசெக்ஷுவலாக இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு கண்டிஷன் வந்து டைகோகேமின்னு சொல்லுவோம். டைகோகேமி, எய்தர் pistillate flower or staminate flower. இது வந்து மேல் ஃப்ளவர், இது வந்து ஃபீமேல் ஃப்ளவர். ஏதாவது ஒரு ஃப்ளவர் இருக்கிறது. If both male and female flowers are present on the same plant such as castor, maize, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா it is monoecious. Okay, and it prevents autogamy but not geitonogamy. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இதில் இட் இஸ் நாட் அ ஹெர்மாப்ராடைட் ஃப்ளவர். ஃப்ளவருக்குள்ளே மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் இல்லை, பட் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டரில், மெய்ஸ்லலாம் வேறு வேறு இடத்துல மேல் ஃப்ளவர் இருக்குது. ஸோ அதனால ஆட்டோகேமி நடக்காது, பட் கெய்டினோகேமி நடக்க சான்சஸ் இருக்குது. In several species such as papaya, இதில் பிளான்ட்டே தனித்தனியாக இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் present on different plants. That in each plant is either male or a female dioecious nature. This condition prevents both autogamy as well as geitonogamy, only prefers xenogamy. Okay, male plant separate, female plant separate. Papaya compulsory or cross pollination, especially xenogamy. Okay, then pollen pistil interaction. Pollination does not guarantee the transfer of the right type of pollen, compatible pollen of the same species as the stigma. இது நம்ம சொல்ல முடியாது. காற்று எடுத்துக்கிட்டு போகும்போது அது இந்த பர்டிகுலர் ஜாஸ்மினோட போலனை கொண்டு போய் கரெக்டாக ஜாஸ்மினோட ஸ்டிக்மாவில் போகிறதுலாம் சொல்ல முடியாது. அது ரோஸையும் போடலாம், ஐபிஸ்கஸையும், எதை வேணால் தூக்கிட்டு போய் போடும். ஏன்னா காற்று தூக்கிட்டு போகுது, காற்றுக்கு தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்செக்ட்டுக்கும் தெரியாது. ஸோ தி பாலினேஷன் டஸ் நாட் கேரண்டி த ட்ரான்ஸ்ஃபர் of the right type of pollen, compatible pollen of the same species as the stigma. Often pollen of the wrong type, either from other species or from the same plant, if it is self-incompatible, also land on the stigma. இது வேறு பிளான்ட்டில் இருந்தும் இருக்கலாம், இல்லை சேம் வேறு ஸ்பீஷீஸில் இருந்தும் இருக்கலாம், அதே வேறு பிரான்ச்சில் இருந்தும் இருக்கலாம். The pistil has the ability to recognize the pollen, whether it is of the right type, compatible or of the wrong type. இதை யார் ரிசீவ் பண்ணுற ஆள் யாருன்னா பிஸ்டிலுக்கு தெரியணும். நம்ம கரெக்டான ஆள் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோமாங்கிறத பிஸ்டில் ஒன்லி வில் செலக்ட். If it is of the right type, the pistil accepts the pollen and promotes post-pollination events. இப்போ அது கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ அடுத்ததாக இது பாலினேஷன் முடிஞ்சு அடுத்த ஈவெண்ட். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், போலனில் இருந்து அப்படியே போலன் டியூபு ஃபார்ம் ஆகுது. இதில் ஒரு விஷயம் இங்கே நீங்கள் தெரிஞ்சுட்டாகணும். இன்கேஸ் இப்போ அப்படியே அந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. டூ செல் ஸ்டேஜ்னால் இப்போ நம்ம 2 செல்லு பார்த்தோம். ஒரு செல்லு வந்து வெஜிடேட்டிவ் செல், இன்னொரு செல் வந்து ஜெனிரேட்டிவ் செல். ஓகே, ஸோ இதில் இருக்கிறது வந்து டியூப் நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ் ஜெனிரேட்டிவ் நியூக்ளியஸ் தான், ஒரே பேர் தான். இப்படி மட்டும் 2 செல் ஸ்டேஜில் சில போலன்ஸ் 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஃபேமிலிஸ்ன்னு இருக்கும். அப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக்மாவில் வந்து செட்டில் ஆகுது. ஒரு 40%ல் வந்து உங்களுக்கு 3 செல், இது வந்து உங்களுக்கு வெஜிடேட்டிவ் செல், இங்கே 2 செல் ஃபார்ம் ஆகிருக்கு. திஸ் இஸ் ஜெனிரேட்டிவ் செல். ஓகே, இந்த ஜெனிரேட்டிவ் செல்லு தான் இங்கே மேல் கேமேட்.
ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கணும். மோரோவர் இப்போது எனிவே அதாவது இங்கே ஒரு ஸ்டிக்மாவில் 2 செல் ஸ்டேஜில் வந்து இது பிஃபோர் இட் ரீச்சஸ் த எக் இது 3 செல் ஸ்டேஜுக்கு போய் ஆகணும். அப்படி இல்லையா 3 செல் ஸ்டேஜ் அங்கவே ஃபார்ம் ஆகிட்டு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸில் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும். பட் மேண்டேட்டரியாக அது 3 செல் ஸ்டேஜில் இருக்கணும் பை த டைம் இட் ரீச்சஸ் தி எக். அது கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போது இங்கே படித்தது என்ன, போஸ்ட் pollination events that leads to fertilization. If the pollen is of the wrong type, the pistil rejects the pollen by preventing pollen germination on the stigma or the pollen tube growth in the style. இப்போ ராங் டைப்பாக இருந்தால் அந்த போலனை ரிஜெக்ட் பண்ணும் ஸ்டிக்மா, இல்லை போலன் டியூப் வராமல் பார்த்துக்கும். The ability of the pistil to recognize the pollen followed by its acceptance or rejection is the result of continuous dialogue between pollen grain and the pistil. என்ன இது ரெண்டும் பேசிக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. பிஸ்டில் ஆக்சுவலி ரிசீவ்ஸ், அதாவது அதுக்கு தெரியும் நம்மளோட ஓன் ஸ்பீஷியஸ் தான் வந்திருக்கா இல்லையான்னு. இருந்தால் இட் வில் அலோவ் பண்ணி அந்த போலன் டியூப் ஃபார்ம் ஆகி உள்ளே அலோவ் பண்ணும், இல்லையா டோட்டலாக பண்ணாது. This dialogue is mediated by chemical components of the pollen interacting with those of the pistil. ஸோ இதனுடைய இந்த டயலாக் அப்படிங்கிறது என்னென்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டி, கீமோட்ராஃபிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ அங்கேருந்து மூவ் ஆகி வர்றது. It is only in recent years that botanists have been able to identify some of the pollen and pistil components and the interactions leading to the recognition followed by acceptance or rejection. இப்போ ரீசெண்டாக தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. சம் கெமிக்கல் மெக்கானிசம் உள்ளே இருக்குது ஸோ தட் இட் ரிசீவ்ஸ் ஆர் ரிஜெக்ட் அப்படின்னு. As mentioned earlier, following compatible pollination, the pollen grain germinates on the stigma to produce a pollen tube through one of the germ pores. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த germ pore 1 or 2 இருக்கும். இந்த இடங்களில் எக்ஸைன் இருக்காது, இன்டைன் மட்டும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே படித்தோம். The content of the pollen grain move into the pollen tube and pollen tubeக்குள்ளே இந்த content வந்துருச்சு. Pollen tube grows through the tissues of the stigma and style and reaches the ovary. And you would recall that in some plants, pollen grain are shed at two-celled condition, a vegetative cell and a generative cell. முதல்லவே பார்த்தோம். In such plants, the generative cell divides and form the two male gametes during the growth of pollen tube in the stigma. So, அந்த மாதிரியில் generative cell divides and form இப்போ 2-cell ஸ்டேஜில் வந்தால் இப்போ திரும்பவும் இந்த ஜெனரேட்டிவ் செல் டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, டியூரிங் த growth of pollen tube in the stigma. In plants which shed pollen in the 3-celled condition, pollen tubes carry the 2 male gametes from the beginning. அப்போவே இருந்து அப்படியே ஆரம்பிச்சுக்குது, இல்லை இங்கே வந்து டிவைட் ஆகி ஆரம்பிக்குது. Pollen tube after reaching the ovary enters the ovule through the micropyle and then enters one of the synergids through the filiform apparatus. இப்போ இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா இன்னொரு டயக்ராம் போடுறேன் அந்த பேஜுக்கு நான் உங்களை கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, just a second. ஓகே, இப்போது இங்கே நம்ம இதுதான் எம்ப்ரியோ சாக்கு. இதில் இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. திஸ் இஸ் மைக்ரோபைல். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எண்டு சலாசல் எண்டு. திஸ் இஸ் எம்ப்ரியோ சாக். இதில் இங்கே 3 செல் இருக்குது. திஸ் இஸ் ஆன்டிபோடல்ஸ். This is egg apparatus. This is filiform apparatus. This is egg. இவங்க ரெண்டு பேரும் synergids. இங்கே இருக்கிறவங்க filiform apparatus. நடுவில் உங்களுக்கு polar nuclei. இது ஞாபகம் இருக்கணும். எம்ப்ரியோ சாக் தான் ஃபீமேல் கேமட்டோஃபைட் அண்ட் திஸ் இஸ் த ஸ்டாக் கால்டு ஃபியூனிக்கிள். திஸ் இஸ் தி எல்எஸ் ஆஃப்
ovule. This is ovule. Okay, இந்த ovule தான் ஃபியூச்சரில் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்னவா மாறப்போகுது, சீடாக மாறப்போகுது. ஓகே, இப்போ பாருங்கள், pollen tube carry the two male gametes from the beginning. Pollen tube after reaching the ovary enters the ovule through the micropyle வழியாக வருது. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஒரு டயக்ராமை நான் இப்படி போடுறேன். யூ கேன் ஜஸ்ட் சி, இப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் ஓவியூல், இப்படி போகுது ஸ்ட்ரக்சர். இட் கோஸ் லைக் திஸ். இப்போது இங்கே இருந்து நம்ம போலன் டியூப் எடுத்துக்கிட்டு, இப்போ போலன் டியூப் இப்படி வருது, வந்து இந்த மைக்ரோபைல் வழியாக இந்த சினர்ஜிடில் இருந்து இங்கே வந்து ரீச் ஆகுது. ஓகே, ஸோ இன்னொன்று இங்கே ரிலீஸ் பண்ணிருச்சு. அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சு. தட் இஸ் த எக்கில் இருக்கிற நியூக்ளியஸும் போலன் டியூப் கொண்டு வர ஒரு ஜெனிரேட்டிவ் நியூக்ளியஸ் இங்கே ஜாயின் ஆயிடுச்சு. இன்னொரு ஜெனிரேட்டிவ் நியூக்ளியஸ் இங்கே வந்து இவங்களோட ஜாயின் அடிக்க போகுது. இவங்க இங்கே போய் இங்கே ஃபியூஸ் ஆக போகிறாங்க. ஓகே, இப்போ பார்ப்போம். போலன் டியூப் ஆஃப்டர் ரீச்சிங் த ஓவரி என்டர்ஸ் த ஓவியூல் த்ரூ மைக்ரோபைல் அண்ட் தென் என்டர்ஸ் ஒன் ஆஃப் த சினர்ஜிஸ் த்ரூ த filiform apparatus. Many recent studies have shown that filiform apparatus present at the micropyle are part of the synergids guided the entry of a pollen tube. So யார் கைட் பண்ணுறாங்கன்னா filiform apparatus. And all these events from pollen deposition on the stigma until pollen tube enters the ovule are together referred as pollen pistil interaction. போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன் எது வரைக்கும்னா அங்கே வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஆல் த ஈவென்ட் ஃப்ரம் போலன் டெபாசிஷன் ஆன் த ஸ்டிக்மா, போலன் ஸ்டிக்மாவில் உட்கார்ந்ததில் இருந்து உள்ளே வந்து சினர்ஜிட் வழியாக அந்த ஜெனிரேட்டிவ் நியூக்ளியை ஒன்றை இங்கே விட்டதும் இன்னொரு நியூக்ளியஸ் அங்கே விட்டதும் சேர்த்து அது வரைக்கும் போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன். ஆஸ் பாயிண்டட் அவுட் earlier, pollen pistil interaction is a dynamic process involving pollen recognition followed by promotion or inhibition of the pollen. ஒன்று pollen inhibitionாக இருக்கலாம், இல்லை ப்ரமோட் பண்ணி உள்ளே வர வரைக்கும் ஓவியூல் வரைக்கும் வந்தாச்சு. அதாவது இங்கேருந்து வந்து எம்ப்ரியோ சாக்கில் போட்டாச்சு, அது வரைக்கும் pollen pistil interaction. ஒன்று இதை ரிஜெக்ட் பண்ணும் ஆர் object பண்ணி அனுப்பிடும். As pointed out earlier, pollen pistil interaction is a dynamic process involving pollen recognition followed by promotion or inhibition of the pollen. The knowledge gained in this area would help the plant breeder in manipulating pollen pistil interaction even in incompatible pollination to get desired hybrid. சம்டைம்ஸ் அது மீட் ஆகாத நேரங்களில் இதை பற்றி ரொம்ப தெளிவாக ஐடியா கிடச்சிச்சின்னா நம்ம கம்பல்சரியாக எவ்வளோ இன்கம்பேட்டபிலிட்டி இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நல்ல சீட்ஸை நல்ல ஹைப்ரிடை நம்மளால் ரெடி பண்ண முடியும். You can easily study pollen germination by dusting some pollen from flowers such as pea, chickpea, crotalaria, balsam and vinca on a glass slide containing a drop of sugar solution, about 10% sugar solution எடுத்துக்கிட்டு after about 15-30 minutes observe the slide under the low power lens of the microscope. You are likely to see pollen tube coming out of the pollen grain. அங்கேருந்து நம்ம பார்க்கலாம், ஸ்லைடில் வச்சு பார்க்கலாம். இதை போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் தண்ணி ஊற்றுனா கூட கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் ஆக்சுவலி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு போலன் கிடைக்கும். டஸ்ட் மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் மால்வேஸ் இதில் இருந்து கூட எடுக்கலாம், ஐபஸ்கஸில் இருந்து கூட எடுத்து அப்படியே டஸ்ட் பண்ணி வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் லைட்டாக அனுப்பிட்டு அதில் நம்ம தேங்காய் தண்ணியும் போட்டு வச்சு பார்த்தா அழகாகவே தெரியும். ஆஃப்டர் சம் டைம் வித்தின் 15-30 மினிட்ஸில் தெரியாது, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். A breeder is interested in crossing different species and often genera to combine desirable characters to produce commercially superior varieties. Any plant breederக்கு ஒரு superior variety produce பண்ணுறதுங்கிறது ஒரு தீரா காதல் தானே. Okay, so artificial hybridization is one of the major approaches of crop improvement program. In such crossing experiment, it is important to make sure that only the desired pollen grains are used for pollination and the stigma is protected from contamination from unwanted pollen. This is achieved by emasculation and bagging technique. ஏன்னா இப்போ நம்ம அதுக்குள்ளே masculation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டெக்னிக்.
இப்போது நல்ல ஒரு 2 டிசைரபிள் குவாலிட்டியை மீட் பண்ணணும் அப்படின்னா ஈவன் பைசெக்ஷுவல் ஃப்ளவரில் இருக்கிற ஆந்தரை ரிமூவ் பண்ணுறது. மேஸ்குலின் ஜெண்டர்னா மேல், மேஸ்குலேஷன்னா மேல் ஜெண்டரை ரிமூவ் பண்ணுறது, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் கண்டாமினேட் ஆகாமல் இருக்கும் அன்வான்ட் போலனால. இப்போது இஃப் த ஃபீமேல் பேரண்ட் bears bisexual flower, removal of anther from the flower bud before the anther dehisces using a pair of forceps is necessary. This step is called removal of anther தான் emasculation technique. Using the forceps bud stage லே பண்ணணும். Okay, it is from the floral bud. Okay, emasculated flowers have to be covered with a bag of suitable size, generally made up of a butter paper, to prevent contamination of its stigma with unwanted pollen. This process is called bagging. So bag which or usually butter paper which cover பண்ணிடுறது. And the stigma of bagged flower attains receptivity, mature pollen grains collected from anthers of the male parent of a desired quality. அது ஞாபகம் வச்சுக்கணும். So this is the desirable plant. Desired குவாலிட்டி அதுக்குள்ளே இருக்கணும், அதுதான் நம்ம இங்கே ஹைப்ரிட் வெரைட்டிக்கு கொண்டு வரோம். அண்ட் டஸ்டட் ஆன் தி ஸ்டிக்மா அண்ட் த ஃப்ளவர்ஸ் ஆர் ரீபேக்டு, எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு திருப்பியும் கவர் பண்ணிடணும். அண்ட் த ஃப்ரூட் ஃப்ரூட்ஸ் அலவுட் டு டெவலப். ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும், அதில் சீடு இருக்கும், அந்த சீடை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். If the female parent produces unisexual flowers, there is no need for emasculation. அது ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஃபீமேல் ஃப்ளவராக இருந்தால் எங்கே நம்ம ஆந்தரை ரிமூவ் பண்ண போகிறோம்? நாட் நீடட். The female flower buds are bagged before the flower open, but bagging must. ஏன்னா அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வேறு பிளான்ட்டில் இருக்கிற அந்த ஆந்தர் வந்துடும், நம்ம டிசைர்ட் குவாலிட்டி அதுக்குள்ளே கொடுக்க முடியாது. கம்பல்சரியாக பேக்கிங் மஸ்ட், பட் emasculation தேவையில்லை. இதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லேயும் வரலாம். யூனிசெக்ஷுவல் ஃப்ளவருக்கு emasculation தேவையில்லை, பட் பேக்கிங் இம்பார்ட்டண்ட். When the stigma becomes receptive, pollination is carried out using the desired pollen and the flowers rebagged. Okay. அடுத்தது டபுள் ஃபெர்டிலைசேஷன். இதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன், இங்கே இருக்கிற இந்த டயக்ராம் பற்றி நம்ம படிக்கவே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஏல என்ன கொடுத்துருக்கு? போலன் கிரெயின் ஜெர்மினேட்டிங் ஆன் த ஸ்டிக்மா. இங்கே ஜெர்மினேட் ஆகுது. இந்த எல்லோ கலர் எல்லாம் வெயிட் ஆச்சு, இந்த கலர், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், திஸ் ஆல் போலன் கிரெயின் இதுக்குள்ளே வருது. பி போலன் டியூப் க்ரோயிங் த்ரூ த ஸ்டைல். ஸோ இங்கே போலன் டியூப் ஃபார்மேஷன், இதெல்லாம் போலன் டியூப் ஹேரியாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. சி எல்எஸ் ஆஃப் பிஸ்டில் ஷோயிங் பாத் ஆஃப் போலன் டியூப் க்ரோத். இங்கே போலன் டியூப் க்ரோ ஆகி இங்கே வந்திருக்கு, மைக்ரோபைல் வழியாக உள்ளே போயிருக்கு. அடுத்தது enlarged view of an egg apparatus. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க எக் apparatusல ஃபிலிஃபார்ம் apparatus இங்கே இருக்குது, சினர்ஜிட் 2 சென்டரில் இருக்கிறது எக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இது வழியாக 2 மேல் கேமெட்டோட வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அது போயிடும் ஆக்சுவலி. ஸோ மேல் கேமெட் இப்போ உள்ளே வருது, அது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கு. டிஸ்சார்ஜ் ஆஃப் மேல் கேமெட் இன்டு அ சினார்ஜிட் அண்ட் த மூமெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம். ஸோ இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிருச்சு மேல் கேமெட்டை. ஸோ இங்கே வந்து மீட் பண்ண போகிறாங்க. ஒன் இன்டு த எக் அண்ட் அதர் இன்டு த சென்ட்ரல் செல். ஸோ இது ஒன்று இதோட போய் ஜாயின் அடிக்க போகுது, ஒன்று இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஜாயின் அடிக்கலை, ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு. இதுதான் போலன் பிஸ்டில் இன்டராக்ஷன். இப்போ 2 பேரும் வந்தாச்சு உள்ள. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன், த ப்ராமினென்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இன் த ஆஞ்சியோஸ்பெர்ம். Double fertilization. After entering one of the synergids, the pollen tube releases 2 male gametes into the cytoplasm of the synergid. அங்கு synergid குள்ளே போட்டாச்சு. One of the male gametes moves towards the egg cell and fuses with its nucleus, thus completing the syngamy. Syngamy-na 2 நியூக்ளியஸும் மீட் ஆகிறது. சின்னுனா ஜாயிண்ட்டு, 2 gamete நியூக்ளியஸும் மீட் ஆகிறது. This results in the formation of diploid cell, the zygote. The other male gamete moves towards the 2 polar nuclei located in the central cell and fuses with them to produce the triploid. ஆல்ரெடி அங்கே 2 எண் ஜாயின் ஆகிடுச்சிருக்கு டிப்ளாய்டு. இப்போ தேர்ட் எண்ணும், தட் இஸ் தேர்ட் நியூக்ளியஸும் போகிறதுனால அது ட்ரிப்ளாய்டு. பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ், பென் அப்படின்னு சொல்லுவோம் இது, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். As this involves the fusion of 3 haploid nuclei, it is termed as a triple fusion.
இப்போது ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்குது, டபுள் ஃபெர்டிலைசேஷன். ஒரு மேல் கேமேட் வந்து எக்கோட ஜாயின் பண்ணுச்சு, இன்னொரு கேமேட் வந்து சென்டரில் இருக்கிற போலார் நியூக்ளியோட ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ 2 தடவை ஃபியூஷன் நடந்ததுனால இது டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் fusion. Since 2 types of fusion, syngamy and triple fusion takes place in an embryo sac, the phenomenon is termed double fertilization, an event unique to flowering plants. The central cell after triple fusion becomes a primary endosperm cell. இதுக்கப்புறம் இந்த செல் ஃபுல்லாக ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் செல், இதுதான் ஃப்யூச்சரில் எண்டோஸ்பெர்மாக நியூட்ரிட்டிவ் டிஷ்யூவாக மாறப்போகுது அண்ட் டெவலப்ஸ் இன்டு த எண்டோஸ்பெர்ம் வைல் த ஜைகோட் டெவலப் இன்டு அன் எம்ப்ரியோ. 2 என் ஜாயிண்ட் அடித்த எக்கும் மேல் கேமெட்டும் ஜாயிண்ட் அடித்து ஜைகோட் ஃபார்ம் ஆச்சு. அந்த ஜைகோட் தான் ஃப்யூச்சர் எம்ப்ரியோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் டபுள் ஃபெர்டிலைசேஷன். நான் வந்து இதோடு நிறுத்துகிறேன் உங்களுக்கு, பிகாஸ் இதுக்கப்புறம் இருக்கிற அந்த கண்டென்ட்டை நான் பிரிக்கவே முடியாது, ரொம்பவே போனாலும் பெருசாக போயிடும். ஸோ போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன், சீட் ஃபார்மேஷன், ஜெர்மினேஷன் நம்ம எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் இப்போ வாட் இஸ் டபுள் ஃபெர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன், போலன் பிஸ்டல் இன்டராக்ஷன்னா என்ன, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ்னால் என்ன, எது வழியாக உள்ளே போகுது டியூபு, எப்படி அந்த கம்பேட்டபிலிட்டியை வருது, அப்படி இல்லைன்னா என்னெல்லாம் அவுட்ப்ரீடிங் டிவைசஸ் நேச்சுரே அதுக்கு கொடுத்துருக்கு, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.